அன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மன தானந்தமே செய்யானின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய அனுக்கிரகத்தால் அகவை 70 ஆரம்பித்திருக்கும் அடியேன் பரிசுத்த வேதத்தில் புதைந்திருக்கும் பூலோக ரகசியத்தையும் பரலோக ரகசியத்தை புலப்படுத்தி உங்கள் சிந்தைக்கும் சீரிய நோக்கத்திற்கும் செவிக்கும் ஆன்மீக ஆகாரத்தை அளிப்பதே எங்களின் ஜெபமும் செயலும். தேவன் வானத்தையும் வையகத்தையும் சமுத்திரத்தையும் சகல ஜீவராசிகளையும் படைத்து மனிதனை படைப்பின் மகுடமாக படைத்து அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டு அவனுக்கு துணையாக ஏவாள் என்ற பெண்ணை உருவாக்கி இருவரையும் இணைத்து நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் என குடும்ப இலக்கணத்தை வகுத்து உலகத்தின் முதல் தம்பதிகளாக முதல் தலைவன் தலைவியாக தகப்பன் தாயாக மனுஷன் மனுஷியாக ஏற்படுத்தினார். எழில்மிகு ஏதேன் தோட்டத்தை ஏற்படுத்தி அந்த நந்தவனத்தை அவர்களுக்கு சொந்தவனமாக கொடுத்து சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். தேவன் 3 தகுதிகளை அந்த முதல் தம்பதிகளுக்கு கொடுத்தார். தேவன் அவர்களோடு எப்பொழுதும் உறவாட முடியும். அவர்கள் தேவனோடு எப்பொழுதும் உறவாட முடியும். இது ஆவிக்குரிய உயர் தகுதி, உன்னத உறவு. ஆத்துமாவிற்குரிய தகுதி ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்கள் வாழும் இடமாக மாத்திரமல்ல ஆளும் இடமாக அமைத்து 2ஆம் உயர் தகுதியை கொடுத்தார். தேவன் நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் வானத்தில் வட்டமிடும் இனங்களையும் படைத்து அதற்கு பெயரிடத்தக்கதாக ஆதாமிடத்தில் சொன்னார். அவன் பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இது 3ஆம் தகுதி. ஆண்டவர் அவனுக்கு ஆவிக்குரிய பலத்தையும் ஆத்துமாவுக்குரிய பலத்தையும் அறிவுக்குரிய பலத்தையும் அளவில்லாமல் கொடுத்தார். பிசிக்கல் ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், மென்டல் ஸ்டேட்டஸ். ஆதாம் ஏவாள் சாத்தானின் சதி செயலால் சர்ப்பத்தின் தந்திர வார்த்தையை மந்திர வார்த்தையாக நம்பி கீழ்ப்படியாமை பெருமை என்னும் பாவத்தினால் வீழ்ச்சியுற்றவர்களாக ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். ஆதாம் ஏவாளின் மூலமாக அகிலத்திற்குள்ளும் பாவம், சாபம், ரோகம் புறையோடி புறப்பட்டு விட்டது. தேவன் கொடுத்த 3 தகுதிகளையும் இழந்து விட்டார்கள். மனித நிர்வாணத்தை மறைக்க மிருகம் பலியிடப்பட்டு தோலை உடையாக்கினார்.
சபிக்கப்பட்ட பூமியில் குடும்பமாகி அவர்களது மூத்த மகன் காயின் இளைய மகன் ஆபேலை கொலை செய்தான். ஆதாமின் குடும்பத்தில் 4 பேர்: ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல். இளவல் ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு நீதிமான் என்று அவன் சாட்சி பெறுவதை எபிரேய நிருபத்தில் பார்க்கிறோம். ஆபேல் கொலை செய்து அன்று உலகத்தில் இருந்த 4 பேரில் 3 பேர் மட்டும் மீந்திருந்தார்கள்: ஆதாம், ஏவாள், காயின். கொலைகார குடும்பமாக அதில் காயின் சபிக்கப்பட்ட சந்ததியாக தேவனால் அனுப்பப்பட்டார். ஆதாம் தன்னுடைய 130வது வயதில் தேவனால் ஆபேலுக்கு பதிலாக ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். சேத்து வம்சத்தில் வந்தவர்தான் ஏனோக். உலகத்தில் முதலாவது தேவனோடு 300 வருடம் சஞ்சரித்தவர். அந்த ஏனோக்குடைய வம்சத்தில்தான் நோவா என்ற நீதிமான் தேவனோடு வாழ்ந்தவர் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் காலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்த பொழுது பாவம் பெருக்கெடுத்து உலகம் முழுவதும் இருளின் வாழ்க்கை. மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். மாமிச மனித வாழ்வின் ஆயுசு என 120 தானே, அவனோடு போராடுவதில்லை என்ற வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். உலகம் அனைத்தையும் அழிப்பதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். அன்றைக்கு மனுக்குலத்தின் மத்தியில் ஒரு நல்லவர், பக்தி உள்ளவர், நீதிமான் நோவா என்று கண்டு 8 பேர் கொண்ட அவர் குடும்பத்தை உலக அழிவிலிருந்து காப்பாற்ற பேழை ஒன்றை செய்ய நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். 100 வருடங்கள் பொறுமையாக தேவன் பேழையின் அமைப்பையும் சொல்லிக் கொடுத்து பேழையை செய்ய வைத்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் மழை பெய்து உலக மக்களெல்லாம் அழிக்கப்பட்டு போயினர். பேழைக்குள் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட நோவாவின் குடும்பமும் மிருக ஜீவன்களும் பறவை இனங்களும் ஜோடு ஜோடாக பேழைக்குள் வைத்து காப்பாற்றப்பட்டது. மனித உயிர்களில் நோவாவின் குடும்பத்தை தவிர உலகத்தில் உள்ள உயிர்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். நோவா குடும்பத்தில் உள்ள அவருடைய 3 மகன்கள் சேம், காம், யாபேத். இவர்கள்தான் பூமியில் பலுகி பெருகி பூமியை நிரப்பினார்கள். சேமுடைய வம்சத்தில் தான் ஆபிரகாம் வருகிறார். காம் கானான் வம்சம். சபிக்கப்பட்ட வம்சமாக தேவனை விட்டு தூரம் போன சோரம் போன வம்சமாக மாறி அதிலிருந்து சோதோம், குமாரா என்ற பாபிலோனிய வம்சம் தோன்றியது. காயின் வம்சம் காரிருள் வம்சமாக போனது போல காமுடைய கானான் வம்சமும் கானல் நீராய் போய்விட்டது. கர்த்தரின் கசப்புக்குள்ளானார்கள், கசாப்புக்கும் உள்ளானார்கள், காணாமல் போய்விட்டார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு அடிபணிந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்து வந்ததினால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனை ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமையினாலேயே பாவம் உலகத்திற்குள் வந்தது. ஆபிரகாம் சாராள் கீழ்ப்படிந்ததினாலே பாவத்தை போக்கும்
பரிகாரம் வந்தது. மத்தேயு 1 அதிகாரம் 1 ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் இரட்சகர். ஆபிரகாம் தம்பதிகளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை கொடுத்தார். அவன் ஈசாக்கு. ஈசாக்கு ரெபெக்காளுடைய சந்ததியில் தேவன் தெரிந்து கொண்டது யாக்கோபு என்பவனை. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம். ஆண்டவர் வாக்கு பண்ணின மகன் ஈசாக்கு. ஆண்டவர் தெரிந்து கொண்டது யாக்கோபை. யாக்கோபுக்கு தேவன் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இஸ்ரவேல் என்ற யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரம். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, காத், ஆசேர், யோசேப்பு, பென்யமீன். 12 பேரின் குடும்பங்கள் 70 பேராக இனப்பெருக்கம் பெற்று உலகம் முழுவதும் பஞ்சகாலம் இருந்ததினால் யாக்கோபின் தலைமையில் கானான் ஊரிலிருந்து எகிப்துக்கு சென்றார்கள். அதற்கு முன்பே யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திலே அதிகாரியாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு தன் குடும்பத்தாரை அழைத்திருந்தான். யோசேப்பு தன் தகப்பனாகிய இஸ்ரவேல் என்னும் குடும்பத்திற்கு மேய்ப்பனாகவும் கன்மலையாகவும் இருந்தான். ஆதியாகமத்தில் அற்புத நாயகர்கள் அநேகர் இருந்தாலும் நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய நபர்கள் 10 பேர். ஆதாம், ஆபேல், சேத், ஏனோக்கு, நோவா, சேம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. உலகம் முழுவதும் சேம், காம், யாபேத் என்ற 3 நபர்களால் ஜனம் பெருகினாலும் பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, மரபுகள் இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்டது இஸ்ரவேல் என்ற இனம், எபிரேய மொழி பேசின ஜனம். 12 கோத்திரம், பழைய ஏற்பாட்டு சூத்திரம். முற்பிதாக்கள் 3 பேர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யோசேப்பு உயிரோடு இருந்தவரை எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் மகிழ்ச்சியோடும் மாட்சிமையோடும் வாழ்ந்தார்கள். யோசேப்பின் காலத்திற்கு பின்பு யோசேப்பை அறியாத பார்வோன் ராஜா பதவிக்கு வந்தான். அப்பொழுது 12 கோத்திரமான இஸ்ரவேல் ஜனங்கள் பல லட்சமாக பெருகினார்கள். இஸ்ரவேலின் இனப்பெருக்கத்தை பார்த்து எகிப்தின் ராஜாவும் மக்களும் அவர்களை அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். கடினமான வேலைக்கு உட்படுத்தினார்கள். 430 வருடங்கள் அடிமை வாழ்வுக்கு உட்பட்டார்கள். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டு சீன் வனாந்தரத்தில் உள்ள முச்செடியிலே மோசேயுடனே பேசி மோசேயும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். 10 வாதைகளை பார்வோன் ராஜாவுக்கு முன்பாகவும் எகிப்தியர்களுக்கு முன்பாகவும் தேவன் செய்து அவர்களை தண்டித்தார், கண்டித்தார். மோசேயின் மூலமாக அவர்களை அனுப்புங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். 10 வாதைகளையுடைய உள்ளான அர்த்தம் எகிப்தியர்களுடைய பல தெய்வ வழிபாட்டு முறைகள். அவர்கள் தெய்வங்களாக வணங்கியது தெய்வமில்லை என்று வாதைகள் வழியாக உணர்த்தினார். உதாரணத்திற்கு, எகிப்தில் ஓடும் நைல் நதியை பெண் தெய்வமாக வணங்கினார்கள். அந்த தெய்வ நதியை தேவன் தமது வல்லமையினால் இரத்த நதியாக மாற்றினார்.
அதில் உள்ள மீன்களையும் தவளைகளையும் சாகடித்தார். சூரியனை ஆண் தெய்வமாக வணங்கினார்கள். தேவன் தம்முடைய வல்லமையினால் 3 நாள் இருளடைய செய்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வல்லமையினாலும் அடையாளத்தின் மூலமாக பல லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து 40 வருட வனாந்தர வாழ்க்கை, வனாந்தர பயணம், லட்சிய பயணம், ஆண்டவருடைய மிகப்பெரிய உபதேசங்களும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் சமூக வாழ்வுக்கும் பல சட்டதிட்டங்களை கொடுத்தார். 10 கற்பனைகள், 613 கட்டளைகள், ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியத்துவ ஊழியம், உடன்படிக்கை பெட்டி, பண்டிகைகள், பலிகள், காணிக்கைகள். இஸ்ரவேல் தேவனுடைய மக்கள் என்றால் தனித்துவ தன்மையோடு வாழ வேண்டும், தெய்வ ஜனம் என்று தெரிய வேண்டும், பரிசுத்தமாயும் ஆசாரிய கூட்டமாயும் ராஜரீக வம்சமாகவும் பலம் வர வேண்டும், நலம் பெற வேண்டும், நல்வாழ்வு வாழ வேண்டும். மற்ற மதத்தவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகளை செய்தார். மிகப்பெரிய சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து பிரிந்த தண்ணீர் இருபக்கம் மதில் போல் நின்று நடுவாக மக்கள் நடப்பதற்கு வெட்டாந்தரையாக்கி மக்கள் இக்கரையிலிருந்து அக்கறை போய் சேர அற்புத பாதையை சமுத்திரத்தின் நடுவில் அமைத்து அவர்களை அழிக்க வேண்டுமென்று தொடர்ந்து வந்த பார்வோன் ராஜாவையும் எகிப்திய சேனையையும் அதே சமுத்திரத்தில் சாகடித்தார். பல தேசங்கள் இவர்களை எதிர்த்து நின்று வந்தாலும் யுத்தம் கர்த்தருடையது என்பதை நிரூபித்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வசனம் நிறைவேற அவர்களை ஜெயிக்க செய்து காப்பாற்றி வழி நடத்தின சேனைகளின் கர்த்தர் 40 வருடம் தேனிட்ட பணியாரம் போல மன்னாவினாலும் இறைச்சியை யாசித்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டி போஷித்த தேவன். அவர்கள் ஒரு இடத்தில் பாளையம் இறங்க வேண்டுமென்றால் சுமார் 20 to 25 லட்சம் மக்கள் 6 கிலோமீட்டர் நீளம், 6 கிலோமீட்டர் அகலம் பரப்பளவில் தான் அவர்கள் தங்க முடியும். 42 இடங்களில் பாளையம் இறங்கினார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க தண்ணீர் ஒரு நாளைக்கு 417 லட்சம் லிட்டர்கள் தேவை தேவன் சந்தித்தார். யோர்தான் நதியில் தண்ணீரை குவியலாக இருக்கச் செய்து கடக்கச் செய்த தேவன். ஜபத்தினாலே எரிகோ கோட்டையை இடிந்து விழச் செய்த தேவன். 40 வருடங்கள் நடந்தவர்களின் கால்கள் வீங்கவும் இல்லை, பலவீனப்படவும் இல்லை. பசியினாலோ வியாதியினாலோ அவர்கள் மரிக்கவும் இல்லை. ஆனால் அவிசுவாசத்திலும் கீழ்ப்படியாமையிலும் மோசே ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்ததினாலும் ஏராளமான பேர் அழிந்து போனார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை 2ஆம் தலைமுறையினர்கள் சுதந்தரித்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யோர்தானுக்கு முன்பாக அழிந்து போனார்கள். காரணம், தேவனுக்கும் மோசேக்கும் எதிராக எழும்பினதினால். அவர்களில் யோசுவா
காலேப் தவிர மற்றவர்கள் மடிந்து போனார்கள். தேவ வார்த்தையின் படியும் திட்டத்தின் படியும் மோவாப் சமவெளியிலே ஆரோனும் மோசேயும் மரித்து விட்டார்கள். யோசுவா தலைமையேற்று யோர்தானிலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தி சென்றான். 31 ராஜாக்களை ஜெயித்து கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் காருண்யம் செய்தார். 12 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்திலே இடஒதுக்கீடு செய்து குடியேறச் செய்தான். சீலோவாம் என்ற இடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினான். யோசுவாவும் அவனோடு இருந்த மூப்பர்களும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அமைதலோடும் சமாதானத்தோடும் ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தார்கள். மனச்சாட்சியின் காலம், வம்ச தலைவர்களின் காலம் கடந்து நியாயாதிபதிகளின் காலம். சுமார் 15 நியாயாதிபதிகள் 300 வருடங்களாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து நடத்தி வந்தார்கள். ஒத்னியேல், தெபோராள், கிதியோன், சிம்சோன் குறிப்பிடத்தக்கவர்கள். சுமார் 360 வருடங்களாக சீலோவாம் என்ற இடத்தில் ஆசரிப்பு கூடாரம், ஆசாரியன் ஏலி இருந்த காலம். சாமுவேல் சந்திப்பு வளர்ப்பு. தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் கடைசியாக சாமுவேல் இருந்தார். சாமுவேல் சவுலையும் தாவீதையும் அரசராக அபிஷேகம் செய்தார். இஸ்ரவேல் என்ற சமஸ்த ராஜ்யத்தை சவுல், தாவீது, சாலமோன் ஒவ்வொருவரும் 40 வருடங்களாக ஆண்டார்கள். இது ராஜாக்களின் காலம். பின்பு ராஜ்யம் 2ஆக பிரிந்து 10 கோத்திரங்கள் வடராஜ்யமாகவும் 2 கோத்திரம் யூதா பெஞ்சமின் தெற்கு ராஜ்யமாக அமைந்தது. 39 ராஜாக்கள் ஆண்டார்கள். எலியாம், எலிசா தீர்க்கதரிசிகள் இருந்த காலம். அவர்களோடு பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா, எரேமியாவின் புலம்பல், எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசிகள் ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, ஆபகு, நாகும், சப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. மனச்சாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், பழைய ஏற்பாட்டின் காலம். ஐயா, இவர்களுக்கு இணையாக தீர்க்கதரிசிகளின் காலம். ராஜாக்களின் காலத்தில்தான் பரிசுத்த வேதாகமத்தில் அதிக அதிகாரங்கள் கொண்ட 150 சங்கீதங்களில் சுமார் 75 சங்கீதம் தாவீது ராஜா எழுதினது. சாலமோன் ராஜா நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு 51 அதிகாரங்கள் எழுதினது. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமை பெருமையில் துவங்கின உலகம் தொடர்ந்து கீழ்ப்படியாமை, பெருமை, பாவம், சாபம், வியாதியில், மனுக்குலம், ஆவிக்குரிய மரணத்தில் மாண்டு போயினர். மறுமலர்ச்சி பெற, மறுவாழ்வு பெற நியாயப்பிரமாணம், பலிகள், காணிக்கைகள், பண்டிகைகள், ஆசாரியத்துவம், தீர்க்கதரிசிகளின் தேவ வெளிப்பாடு, தேவ வல்லமையினால்
அற்புதங்கள், அடையாளங்கள் அனைத்தையும் ஆண்டவர் அருளினாலும் சுமார் 4000 வருட பழைய ஏற்பாட்டில் பரிபூரண ரட்சிப்பு இல்லை, விடுதலையின் வாழ்வு இல்லை. உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்து வாழும் வாழ்வில்லை. இவைகளால் இது ஏற்படவில்லை. தேவனுக்குரிய பரிசுத்த வாழ்வு, தெய்வ பயமுள்ள வாழ்வு, தேவ அடிமையின் வாழ்வு ஏற்படவில்லை. முடிவாக அரசாட்சியின் காலத்தில் தீர்க்கதரிசிகள் தேவ வார்த்தையை தெளிவாக சொன்னாலும் கீழ்ப்படியாமை, விக்கிரக வழிபாடு, துன்மார்க்கமான வாழ்வு, disobedience, idol worship, immorality, இவைகளால் 10 கோத்திரங்களான வட ராஜ்யத்தை 19 ராஜாக்கள் ஆண்டாலும் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்ததினால், தீர்க்கதரிசிகள் சொன்ன தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்ததினால், அசீரியர்களால் அடிமை சிறை கைதிகளாக கொண்டு உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒன்று சேரவில்லை. இன்று வரைக்கும் 2 கோத்திரமான தென் ராஜ்யம் பாபிலோனியர்களால் பிடிக்கப்பட்டு நேபுகாத்நேச்சார் அரசனின் அடிமைகளாக 70 வருடங்கள் வாழ்ந்தார்கள். பின்பு தேவன் கோரேசு ராஜாவின் உள்ளத்தில் ஏவி யூதர்களை விடுவிக்கச் செய்தார். அல்லேலுயா. செருபாபேல், யோசுவா, எஸ்ரா, நெகேமியா இவர்களை தேவன் பயன்படுத்தி இடிக்கப்பட்ட எருசலேமை எழுப்பி ஆலயத்தை கட்டி அலங்கத்தை அமைத்து மறுவாழ்வை ஆரம்பித்தார்கள். அக்காலத்தில்தான் தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் அகாய், சகரியா, மல்கியா. ஆவிக்குரிய வாழ்வில் அலட்சியம், பலிகளிலும் காணிக்கையிலும் பக்தி இல்லை. உலக வாழ்வில் உண்மை இல்லை, ஒழுங்கில்லை. அந்நியர்களோடு கலந்து வாழும் அசுத்த வாழ்க்கை. பிசிக்கலி கரப்டட், ஸ்பிரிச்சுவலி கரப்டட், மென்டலி கரப்டட், எமோஷனலி கரப்டட், எக்கனாமிக்கலி கரப்டட். மல்கியாவின் காலத்திலும் பெரும் மாற்றமில்லை. ஏமாற்றம்தான் எட்டி பார்த்தது. மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் 400 ஆண்டுகள் இடைவெளி, இருண்ட காலம். பரலோக பூலோக தொடர்பில் விரிசல், வியாகுலம். பழைய ஏற்பாடு இருக்க ஏன் புதிய ஏற்பாடு? பழைய உடன்படிக்கை இருக்க ஏன் புதிய உடன்படிக்கை? பழைய உயில் இருக்க ஏன் புதிய உயில்? பழைய பிரதான ஆசாரியன் இருக்க ஏன் புதிய பிரதான ஆசாரியன்? ஆரோன் இருக்க ஏன் மெல்கிசதேக்? மோசே இருக்க ஏன் மேசியா? மிருக பலி இருக்க ஏன் நரபலி? சீனாய் மலை இருக்க ஏன் சீயோன் மலை? நியாய பிரமாணம் இருக்க ஏன் கிறிஸ்துவின் பிரமாணம்? தேவாலயம் இருக்க ஏன் மனிதாலயம்? கானான் தேசம் இருக்க ஏன் பரமகானான்? இஸ்ரவேல் தேசம் இருக்க ஏன் பரமதேசம்? பழைய எருசலேம் இருக்க ஏன் புதிய எருசலேம்? பழைய வானம் பூமி இருக்க ஏன் புதிய வானம் புதிய பூமி? பூலோகம் இருக்க ஏன் பரலோகம்? லேவியாராகமம் 17:11.
மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே. லேவியராகமம் 17:14. சகல மாமிசத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானம். சகல மாமிசத்தின் உயிரும் அதில் இரத்தந்தானே. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பு உண்டாகாது. எசேக்கியேல் 18:4. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார். யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யோவான் 4:42. கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர். பழைய ஏற்பாட்டில் மிகுதியாக இஸ்ரவேல் மக்களினத்தின் ராஜாவாக, இரட்சகராக, விடுதலை நாயகராக, பரிசுத்தராக, வல்லமையுள்ளவராக பதிவு செய்யப்பட்ட நிலையில் புதிய ஏற்பாட்டில் புறஜாதிகளின் தேவனாகவும் உலக தெய்வமாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டார். ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்களால் கால்நடைகளை காவு கொடுத்து கருமம் தீரவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக வந்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலும் சிதைந்த சரீரத்தினாலும் மனித அவதாரமாய் வந்து மாய்ந்ததால் நமக்கு மறுவாழ்வு, ரட்சிப்பின் வாழ்வு, பரிபூரண வாழ்வு. வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வந்தார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணத்தினாலே உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். மனித அவதாரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா நாசரேத்தூரில் நடுத்தர குடும்பத்தில் 30 ஆண்டு கால வாழ்வு. கலிலேயா பிராந்தியத்தில் கப்பர்நகும் என்ற ஊரிலே 12 சீடர்களோடு ஊழிய வாழ்வு 3.5 ஆண்டு காலம். சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப், பர்த்தலமேயு, மத்தேயு, தோமாம், அல்பேவின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, யூதாஸ்காரியோத். இவர்களோடு ஊழிய வாழ்வு 3.5 வருடம். மனம் திரும்பு பரலோக ராஜ்யம், மனம் திரும்பு பரலோக ராஜ்யம். இவ்விரு வார்த்தைகளே அவரது உபதேசத்தின் உச்சம். அதை விளக்குவதற்கு சுமார் 39 உவமைகளை பயன்படுத்தினார். தான் மக்கள் எதிர்பார்த்த மேசியா, இரட்சகர், ராஜா,
தேவகுமாரன் என்பதை நிலைப்படுத்த வெளிப்படுத்தின தமது வல்லமையால் 37 அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். ஆனால் சிலர் தேவகுமாரன், சிலர் மனுஷகுமாரன், சிலர் மேசியா, சிலர் தீர்க்கதரிசி, சிலர் தச்சன் மகன், சிலர் நாசரேத்து நாயகர், சிலர் ராஜா, சிலர் விடுதலை நாயகர், சிலரோ யூதர்களின் போராளி என பல்வேறு பட்ட பெயர்களால் அழைக்கப்பட்டாரே ஒழிய இவர்தான் மேசியா என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆயிரக்கணக்கானோர் அற்புதத்திற்கும் அசுத்த ஆவியிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுதலை பெறவும் ஆசீர்வாதத்தை பெறவும் அவரை தேடினார்கள். உபதேசத்திற்கு, உன்னத சத்தியத்திற்கு உட்படவில்லை, உள்வாங்கிக் கொள்ளவில்லை. பாவ மன்னிப்பு, பரலோக ராஜ்ய பரப்புரை மக்களுக்கு பாரமாக தூரமாக இருந்தது. யூத தலைவர்களுக்கோ எதிர்ப்பாகவும் எரிச்சலாகவும் இருந்தது. மனுக்குல விடிவு இயேசுவின் மரணத்தில், மனுக்குல விடிவு இயேசுவின் மரணத்தில். கல்வாரி சிலுவைதான் அனைத்துக்கும் ஆதாரம். கல்வாரி சிலுவைதான் அனைத்துக்கும் ஆதாரம். இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாதபடி பாவ மன்னிப்பில்லை. பாரச்சிலுவை, கோரச்சிலுவை, கொடுஞ்சிலுவை, கடும் சிலுவை, கொல்கதா சிலுவை, பாவச்சிலுவை பரிகார சிலுவையாக, பாவம் போக்கும் சிலுவையாக மாறினது. இயேசு கிறிஸ்துவால், இயேசு கிறிஸ்துவால் அன்றி ரட்சிப்பில்லை. காலியான கல்லறை உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிர்த்தெழுதலும் ஜீவனும் அவரே மனுக்குலத்திற்கு பரலோக வாழ்வுக்கு வழி அவரே என்பதை சாற்றுகிறது. ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு கல்வாரி சிலுவையும் காலியான கல்லறையும் கவன ஈர்ப்புக்குரியது. இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு 12 அப்போஸ்தலர்களும் பரிசுத்த பவுல் என்ற அப்போஸ்தலனும் சிதறி பல்வேறு இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பரப்பினார்கள். இயேசுவின் காலத்தில் எருசலேமை மையமிட்டிருந்த சுவிசேஷம் சுனாமி போல இஸ்ரவேல் தேசத்தார் எழும்பி ஆதி திருச்சபையை அகில உலக திருச்சபையாக மாற்றினார்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்பதினால் உலக திருச்சபையாக உருவெடுத்து முடிவில் உன்னத திருச்சபையாக மாறும் என்பதை சுவிசேஷங்களும் நிருபங்களும் வெளிப்படுத்தின விசேஷங்களும் நிரூபிக்கிறது. புதிய ஏற்பாட்டையே புரிந்து கொள்வது புதிராக இருக்கும் என்றால் பழைய ஏற்பாட்டை பக்கத்தில் வைக்கலாமா வேண்டாமா என்று வாதிடுவோர் மத்தியில் புதுமை ஏற்பாடான புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், புது வாழ்வு, 1000 வருட அரசாட்சி, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, சொர்க்கத்தை சுதந்தரிப்போர் யார், நரகத்திற்கு நடப்போர் யார், மண்ணுலக வாழ்வுக்கு பின் விண்ணுலக வாழ்வை வெளிப்படுத்தும் விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படியுங்கள், பகுத்து அறியுங்கள். யூடியூபை பாருங்கள். லவ் இந்தியா, லிங்க் டு ஹெவன், ரெவலேஷன் அண்ட்
ரிசரக்ஷன். கிழக்கத்திய தெய்வீக மார்க்கம். மேற்கத்திய வாழ் ஆங்கிலேயர்கள், அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் ஆட்சி அமைத்து அகிலமெங்கும் அருணோதயம் போல் அவர்கள் மூலம் அனைவருக்கும் உதித்தது. உள்ளூர் இரட்சகர் உலக இரட்சகராகவும், ஒன்றே குலம் மனித குலம், ஒருவனே தேவன், நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்று திக்கெல்லாம் திசையெல்லாம் திருச்சபை உருவாக்க காரணமாயிருந்து மேற்கத்திய சபையும் சங்கமும் இப்பொழுதோ கடைசி காலத்திற்குள் கடந்து வந்திருக்கிறது. மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியான சபை சந்திக்கும் காலம் இது. சிந்திக்கும் காலம் இது. செயல்படும் நேரம். மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவை மணவாட்டியாகிய சபை சந்திக்கும் காலம். இதை குறித்து சிந்திக்கும் காலம். செயல்படும் நேரம். நடப்பு செயல்களை பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இரகசிய வருகைக்கான அறிகுறிகளும் அடையாளங்களும் அதிகமாக இருக்கிறது. விஷக்கிருமியின் விஷமத்தனம் விருட்சமாகி உயிர்களை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. வல்லரசு, வளரும் அரசு, நல்லரசு, நலிந்த அரசு, பொல்லா அரசு, எதுவும் இல்லா அரசு என்று சுமார் 200க்கு மேற்பட்ட தேசங்கள் வைரஸ் வேர்ல்ட், வேக்சினேஷனை போடு போல்டா என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போது, நாங்கள் இந்நூற்றாண்டில் புவியை ஆளும் அரசு என்று போட்டி போட்ட அரசுகளெல்லாம் புவியில் வாழ முடியுமா? புவியை ஆள போட்டி போட்ட அரசுகள் புவியில் வாழ முடியுமா என்று லாக்டவுன் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆனால் 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 நித்திய அரசு, நியாயமான அரசு, சத்திய அரசு, சன்மார்க்க அரசு, பரிசுத்த அரசு, பரலோக அரசு, பரிபூரண அரசு வரும்போது பழைய வானம், பூமி, சமுத்திரம், ஆட்சி, அதிகாரம் அழிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும். புதிய அரசு புவியாளும் அரசாக மாறிவிடும். ஆண்டவரின் 1000 வருட அரசாட்சி ஆரம்பித்து கோடி கோடி வருட அழியா அரசாக கொடிகட்டி பறக்கும். அதில் கொலுவீற்றிருப்பவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். வெளிப்படுத்தினல் 19ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆதியும் அந்தமும் அவரே, முதலும் முடிவும் அவரே, அல்பா ஒமேகா அவரே, ஆலவ் தாவ் அவரே. ஆதியாகமத்தில் முதலாவதாக வார்த்தையின் வழியாக வெளிப்பட்ட அந்த வல்ல வார்த்தை, தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாயிருந்த வார்த்தை மாமிசமாகி மனித அவதாரம் எடுத்து வந்த அந்த வார்த்தை அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. His name is called the Word of God, faithful God, true God. மகிமையின் வார்த்தை மாமிச சாயலாகி மண்ணுக்கு வந்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பும் பரலோக வாழ்வும் பரிசாக கொடுத்து
மறுபடியும் மகிமையின் சாயல் எடுத்து பரமேறி சென்ற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் திரும்பி வர காத்திருக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் திரும்பி வர காத்திருக்கிறோம். ஆகாயத்தில் சந்திக்க ஆயத்தப்படுவோமா? ஆகாயத்தில் சந்திக்க ஆயத்தப்படுவோமா? ஆயத்தமா? அவரை சந்திக்க ஆயத்தமா?